இப்போ உங்களுடைய விதியும் என் விதியும் ஒன்றும் இல்லை, உங்களுடைய கர்ம வினையும் என் கர்ம வினையும் ஒன்றும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை முறையும் என் வாழ்க்கை முறையும் ஒன்றும் இல்லை, உங்களோட பழக்க வழக்கமும் என்னோட பழக்க வழக்கமும் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்குற விஷயமும் நான் பார்க்குற விஷயம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்குற விஷயம் நான் கேட்குற விஷயம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஹேபிட்ஸும் என்னோட ஹேபிட்ஸும் ஒன்றும் இல்லை, உங்களோட ட்ராவல் லைஃப் ஸ்டைலும் என்னோட ட்ராவல் லைஃப் ஸ்டைலும் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரெண்டுக்கும் ஒரே விதமான இப்போ நான் ஒரு நல்லது பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி ஒரே விதமான வினைகளை இறைவன் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இறைவன் பிரபஞ்சம் எப்படி வேணாலும் வச்சுங்க, எப்படி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுவே முதல்ல தவறான புரிதல். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. நான் பிரபஞ்சத்துல மிஸ்டேக் இல்லைங்கிறேன். அப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? நல்லது மட்டும் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ரியலைசேஷன் முதல்ல உணருங்க. தெரியாம பண்ணிட்டேன்றதை உணர்ந்துட்டீங்கன்னாவே 90% பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் அதை ரிட்டர்ன் திருப்பி பண்ணாம இருக்கிறப்ப மீதி இருக்கக்கூடிய 10% முடிஞ்சது. ரியலைசேஷன் யாருக்கு இப்ப வரமாட்டேங்குது. இப்ப பிரச்சனை அதுதான். நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதான் இப்ப பெரிய ஆபத்து. தெரியல, நான் உட்காந்து யோசிக்கணும். அதை தான் யோசிக்கணும். எல்லாரும் எந்த ஆங்கிள் இந்த லைஃப் வந்து அணுகுறாங்கன்னா, நான் எல்லாத்தையும் சரியா தான் பண்றேன்ற அந்த பார்வையிலேயே இந்த வாழ்க்கையை வந்து அணுகுறாங்க. அது ரொம்ப ஆபத்தான அணுகுமுறை. அப்படி பார்க்க கூடாது. கான்பிடன்ஸ் இருக்கலாம், நான் சரியா பண்ணுவேன்ற கான்பிடன்ஸ் இருக்கலாம். ஆனா நான் தவறா பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற அந்த பாசிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கணும், அந்த ப்ராபபிலிட்டியும் இருக்கணும், அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஓவர் கான்பிடன்ஸ் கூட இருக்கலாம். நிச்சயமா இதை என்னால பண்ணியே தீர்வேன் அப்படின்ற ஓவர் கான்பிடன்ஸ் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த ஓவர் கான்பிடன்ஸ் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அவேர்னஸ் கூட சேர்த்து இருக்கும். பயம், எது மேல இருக்கக்கூடிய பயம்? இது வந்து இன்னொருத்தர் மேல இருக்கக்கூடிய பயம் இல்லை. இந்த மனம் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் தரம் கெட்டு தறி கெட்டு ஓடும். அதனால நம்ம அதை கொஞ்சம் அவேர்னஸோட மூக்கணாங்கயிறு போட்டு இழுத்து பிடிக்கணுன்ற அந்த ஒரு பயம்.